ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாளாக ஏன் வீடியோ போடலை, கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலேயே வந்து லாங் வீடியோலாம் போட்டு எதனால் போடலை அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் தான். 7 மாதம் ஆயிடுச்சு, ஸ்கேன் போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்னா. ஸ்கேன் போடலாம் அப்படின்ட்டுன்னு போயிட்டு ஸ்கேன்லாம் போட்டாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் போட்ட இடத்துலையும் கேட்டேன், பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், ரிப்போர்ட் இருக்குன்னு சரி என்னதான் அவங்க சொன்னாலும் நம்ம அப்படியே இருக்க முடியாதுல்ல அப்படின்றதுனால ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் காட்டினேன். ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லாமான்னு தெரியல எனக்கு. எடுத்துன்னு போய் காட்டினேன். ஸ்கேன் சென்டரையும் காட்டலாமான்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. அதுக்காக பிரச்சனை எதனா வருமானு கூட தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன், எடுத்துன்னு போய் காட்டினேன். அதுக்கு காட்டுறதுக்கு என்ன சொன்னாங்க, பாப்பாலாம் நல்லா இருக்குது, நெஞ்சு கொடி வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஒரு விஷயமாவே நினைக்கிறேன். நெஞ்சு கொடினா அதை எப்படி சொல்கிறது, அது வரைக்குமே எனக்கு ஒருமே நெஞ்சு கொடி இறங்கியிருக்கா அப்படிங்களா? சரி என்ன சொன்னாங்க, ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுமா, வயிற்று தூக்குனையா, கத்தனையா அப்படின்னு கேட்டாங்க. அதை ஆமாம், வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது, அதில் சும்மா அடிச்செல்லாம் இருந்தேன் ஆமாம் அப்படின்னு தான் சொன்னேன் நான் அவங்கள்ட்ட. அதோட என்ன பண்ணாங்க, சரிம்மா கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடு, பெட் ரெஸ்ட் எடுத்து சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணால் ஒரு 3 நாளைக்கு வந்து தொடர்ந்து நார்மலாக எப்போ மாதிரியே தான் நிக்கிதாண்ட கத்துறதும் வீட்டு வேலை செய்யறதும் அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் யதார்த்தமாக நான் பண்ணேன், சார் நெஞ்சு கொடி இறங்கியிருக்குன்னாங்களே, நெஞ்சு கொடினா நீ எதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோனில் போட்டு பார்க்குறேன். நெஞ்சு கொடி தான், பாப்பாவுக்கு போடுற சாப்பாடுலேருந்து ரத்தத்துலேருந்து எல்லாமே அந்த முக்கியமான நெஞ்சு கொடி தானா, எனக்கு சுத்தமாக தெரியல. அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு பயமும் வந்தது. அப்போ நெஞ்சு கொடி இறங்கினா நான் ப்ராப்ளம் இருக்கும், பாப்பா சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும், பாப்பாவுக்கு சத்தான பொருட்கள் நம்ம சாப்பிட்றதுக்குமே பாப்பா கிடைக்காது அப்படின்ட்டு. அப்புறம் அதோட என்ன பண்ணேன், சரி நம்ம இதை சொல்லியும் வந்து சும்மா கேர்லெஸ்ஸாக அதோட வீட்டிலேயே இருந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான். இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வந்து எந்த பிரச்சனையுமே சொல்லலை அவங்க. நான் அவங்களாண்ட நான் சொல்லலை, இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அவங்க இது மாதிரி சொன்னாங்கன்னு நான் சொல்லலை அவங்களாண்ட. அவங்களும் வந்து பாப்பா நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதோட டேப்லெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா இது நம்ம இப்போ கேட்காது தப்பாக போச்சு அந்த டாக்டர்கிட்ட, அவங்ககிட்ட கேட்டு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு அதோட அமைதியாக இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து, சரி இதுக்கு மேலே வந்து வேணாம், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம், இருந்தாலும் வந்து இது வரைக்கும் நான் ப்ரைவேட்டே போனதே கிடையாது, பாப்பா நிக்கிதாவுக்கு தான் ப்ரைவேட்டே போய் பார்த்தாங்க, 2வது பாப்பா கவர்மெண்ட்டில் தான் ஃபுல்லாக பார்க்குறேன், நல்லா தான் பார்க்குறாங்க அப்படின்றதுனால. அப்புறம் அதோட என்ன பண்ணேன், சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்ட்டு ரெட்டின்ஸில் இருக்க பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இட்டுன்னு போனாரு. அப்புறம் அங்கே போனோன்னு என்ன பண்ணாங்க, சொன்னேன் அவங்களாண்ட, நான் இந்த மாதிரி பிரச்சனைக்கோசம் நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்ல, நான் இன்னொரு செக்கப் கோசம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னாங்க அவங்க, சரிம்மா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு ஸ்கேன் ஒன்று போட்டு நான் போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஹாஸ்பிட்டலே. அப்போ ஸ்கேன்லாம் போட்டுருந்து வந்தேன் போயிட்டு. ஒரு ஜென்ஸ் தான் வந்து ஸ்கேன் போட்டார். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இது மாதிரி வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன், எழுதி கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்தேன், அவங்க என்ன சொன்னாங்க, நெஞ்சு கொடி இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க, என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் என்ன சொன்னார், பார்த்துட்டு அந்த அப்பயே சொன்னார் அவர், அதெல்லாம் எதுவும் இல்லையம்மா, நல்லாதாம்மா இருக்குது, நெஞ்சு கொடி கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவரும் ஸ்கேன் போட்டு அந்த ஸ்கேன் போடும் போதே அவர்கிட்ட சொன்னதால் அவரும் பார்த்தார், நல்லாதாம்மா இருக்குது, கரெக்டாக தாம்மா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லையேம்மா அதெல்லாம் அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் ஸ்கேன் போடும்போது அப்படி இருந்திருக்கலாம், அதனால் அதை அவங்க மென்ஷன் பண்ணாங்கன்னு அப்படின்னு சொன்னார். வேணா நான் பழைய ரிப்போர்ட் வேணால் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், அதில் இருக்கா போல் இருக்குதுன்னு எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதோட பார்த்துட்டு இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பாப்பா நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதோட சரி அப்படின்ட்டு அதோட நானும் அமைதியாக விட்டுட்டேன் அந்த கதையை. அப்புறம் அதோட நம்ம ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து டாக்டர் அங்கேயே காட்டினேன். டாக்டரும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது, பாப்பா நல்லா இருக்குது, நீயும் நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, யாருக்கு சொல்கிறத நம்புறது அப்படின்ட்டு தான் ஒரு டவுட்டே. எப்படி சொல்கிறது, எப்படி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கெதி அப்படின்றவங்களும் இருக்காங்க. அவங்களாம் வந்து இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னா, இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அவங்களால இந்த ப்ரைவேட்லாம் போய் பார்க்க முடியாது. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கும் இட்டுன்னு போகிறதுக்குலாம் ஆள்லாம் கூட இருக்க மாட்டாங்க. நிறைய லேடிஸ்க்குலாம் எனக்கு தெரிஞ்சு
தனியாக தான் போய் பார்க்குற போலலாம் இருக்கும். ஒரு பதில் சொன்னீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு வந்து காட்டுறாங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, 10 நிமிஷன்றது காலை ஒரு 1/2 கூட டைம் எடுத்து பாருங்கள். எந்த ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, பார்த்துட்டு கரெக்டான பதில் சொல்லுங்கள். வீட்லேயே பயந்துங்கன்னா ஐயோ நம்மளுக்கு இது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சே, இது ப்ராப்ளம் ஆயிடுச்சே அப்படின்ட்டு நிறைய லேடிஸ் வந்து அப்படியே இருக்காங்க. அவங்களாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இது போல் ஒரு சின்ன சின்ன வார்த்தைங்க டாக்டர் சொல்லிடுறாங்க, எனக்கு நெஞ்சு கொடி இறங்கியிருக்கு அப்படின்னு. நானே ஃபஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பாட்டுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு யதார்த்தமாக போட்டு பார்க்கும்போது தான் நெஞ்சு கொடியில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து சும்மா இல்லாமல் டக்குன்னு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு தான் ஒரு நிம்மதியாகவே வீட்லேயே உட்கார ஆரம்பித்தேன். முடிஞ்சவங்க போகிறாங்க, முடியாதவங்க இல்லாதப்பட்டவங்களாம் எப்படி இப்போ டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு தான் உட்காந்துன்னு அப்படியே அழுதுகிட்டு கும்பிக்கிட்டு எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. எந்த ஒரு டாக்டருமே சரி ரிப்போர்ட்டை 5 நிமிஷன்றது 10 நிமிஷம் கூட உட்காந்து நல்லா பார்த்துட்டு நல்ல பதிலாக சொல்லுங்கள், இந்த பிரச்சனை தான் இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கும் ஏனோ தானான்னு சொல்லி விட்டுடுறீங்க. இப்போ எவ்வளோ பேர் கஷ்டம். நானே அந்த 3 நாளுக்கு வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்புறம் அதை பார்த்துட்டு 2 நாள் வந்து வீட்டிலேயே இருந்தேன். எனக்கு மனசே ஆறலை. அதுக்கப்புறமேட்டு தான் சரி இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், கொஞ்சம் பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போனேன். அங்கே போனோன்னா அங்கே அந்த பிரச்சனையுமே அவங்க சொல்லலை. இருந்துன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையும். அவங்களே எதுவுமே சொல்லலை. அதுக்கு அடுத்தது அதையும் எங்களால் தாங்கிக்கிட முடியாமல் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு உடனே வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அதை பார்க்குற வழியை பாருங்கள். தைரியமாக இருக்கணும் எப்போவுமே. சந்தோஷமாக இருந்தேன் அதை பார்த்துட்டு. அப்புறம் 2 நாள் வந்து அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் நான் அழுதுட்டு இருந்ததை பார்த்து தான் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுவா, இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனார். அங்கேயும் ஒரு மன தைரியமே இல்லை. அப்புறம் மறுபடியும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசினதுக்கு அப்புறமேட்டு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியுது. அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வீடியோவும் என்னால் போடவே முடியல சுத்தமாக. யாரும் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. என் உடம்பு அது போல் இருக்குது. எப்படி